ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற இதயம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது நம்ம பாரதி பவானிக்கிட்டேயும் மித்ராக்கிட்டேயும் சவால் விட்டுட்டு வந்துடுறாங்க. அதாவது ஆதிக்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்துமே வந்து திரும்ப ஆதிக்கிட்டே வந்து சேரும். அதற்கான முயற்சியில் நான் வந்து இது பண்ணுவேன். அண்ட் இதை வந்து ஒரு சவாலாகவே இருக்கேன். இந்த சவால் முடிகிற வரைக்கும் நான் காலில் செருப்பே போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாரதி வந்துட்டு ஒரு சபதம் எடுத்து சவால் விட்டுட்டு தான் வெளியில் வருவாங்க. ஸோ அவங்க வெளியில் செருப்பு இல்லாத காலோட நடந்து வரக்குள்ள ஒரு ஆணி வந்து அவங்க காலில் குத்திடுது. அந்த சமயம்தான் ஆதியும் தமிழ் ஆதித்யா எல்லாருமே வந்து கூட இருக்காங்க. நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க, அவங்க 2 பேரையும் நான் வந்து மனுஷங்களாகவே நான் வந்து மதிக்கலை, அப்படி இருக்கக்குள்ள அவங்கள வந்துட்டு சரிக்கு சமமாக நினச்சி ஏன் இப்படி சவால் விட்டு உங்களுடைய இதை வந்து நீங்கள் ஏன் கெடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. அதற்கு நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, ஆதி சார், நீங்கள் வந்து இப்போ என் கூட இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாதப்பவே நான் வந்து அவங்கக்கிட்ட பல சவால்களை வந்து நான் ஜெயிச்சு வந்துட்டேன். இப்போ நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு உறுதுணையாக இருக்கீங்க, இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நான் வந்து சும்மாவே விட மாட்டேன், இது நம்மளுடைய குடும்பம் இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாரதி நீங்கள், சரி இருங்க நான் ஆணியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுக்க வராங்க. ஆணியை வந்து எடுக்க முடியல, ரொம்ப ஆழமாக குத்திருக்கு, பேசாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படின்னு வந்து ஆதி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிடும் பாரதி அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள, என்னை நம்புறீங்கல்ல ஆதி சார், நான் சொல்லக்குள்ள ஆணியை பிடுங்குங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ஆதித்யாவும் தமிழும் பாரதிக்கு இப்படி ஆகிடுறதுனால ரொம்ப அழுகுறாங்க ஃபீல் பண்ணி. பாரதி வந்துட்டு அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆதி சார் நான் சொல்லக்குள்ளே பிடுங்குங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்துட்டு அந்த கோவிலில் நடந்த அந்த ஒரு கோவம், வீரம், சவால்னு எல்லாமே அந்த மித்ராக்கிட்டேயும் பவானிக்கிட்டேயும் அவங்க பேசுனாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேசுனாங்க இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. அது மூலயமா அந்த ஒரு வெறி, அந்த ஒரு கோவம் வருது. அந்த சமயத்தில் வந்து ஆணியை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன நடக்கும், பாரதி என்ன செய்ய போகிறாங்க, இது போல் பல கேள்விகள் ரசிகர்களுடைய மனசில் எழும்புது இல்லையா. இது எல்லாத்திற்குமே விடை தெரியணும்னா ஜீ தமிழில் இதயம் சீரியலை காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.